வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஃப்ளாட்டா க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 47 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாவும், பேங்க் நிஃப்டி ஒரு 60 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் டெலிவர் பண்ணியிருக்கு. இன்னைக்கோட நாள்லயும் எஃப்ஐஐஸ் நம்ம மார்க்கெட்ல நெட்ட விற்பனையாளரா தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 கோடி அளவுக்கு நம்ம மார்க்கெட்ல வித்திருக்காங்க. டிஐஎஸ் அதே சமயத்துல 3600 கோடி பணத்த நம்ம மார்க்கெட்ல பம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ வெறும் டிஐஎஸ் இல்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியில பலரும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. சம்டைம்ஸ் பலரும் பார்த்தீங்கன்னா, லம்சமும் வந்து பண்ணிட்டுருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் மார்க்கெட்குள்ள வந்து கொட்டிட்டுருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றது அவ்வளோ பெரிய தவறும் கூட இல்ல. ஏன்னா, இண்டிவிஜுவல் ஸ்டாக்லயும் பலரும் ஒவ்வொரு கன்விக்ஷனோட முதலீடு பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதே கன்விக்ஷனோட தான் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் பண்ணுவாங்க. பட் எங்க பண்ணுனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நல்ல ஒரு ரிட்டர்ன குடுத்த ஒரு ஃபண்ட் பின்னாடி தொரத்திட்டு ஓடுவது சரியான ஒரு விஷயம் இல்ல. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு செலக்டிவான ஃபண்ட வந்து சூஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைல பொறுத்து இந்த சிப் வந்து நம்ம அலாட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ நான் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஜஸ்ட் ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான் தெரியும் நண்பர்களுக்கு. ஸோ 2 ஃபண்ட சூஸ் பண்ணி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சிப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சிப் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்ல. பட் இந்த ஒரு இடத்துல சிப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ரொம்ப வந்து இருந்தது. அப்படி பார்க்கும்போது 2 இடம் வந்து எனக்கு ஒர்த்தா தெரிஞ்சது. அதுலயும் ஆயில் இடிஎஃப்லயும் வந்து சிப் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆயில் இடிஎஃப்ப நிறுத்தியாச்சு. சிப் பண்றதில்ல. நான் என்னோட பிரைஸுக்கு மேலேயே வந்து போயிருச்சு. அத ஸ்டாப் பண்ண அப்டேட் உங்க கூட குடுத்துருந்தேன். ஆனா, இன்னும் வந்து இந்த சைனா ஃபண்ட், அடுத்தது கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் இது 2லயும் வந்து தொடர்ந்து சிப் போயிட்டே இருக்கு. ஸோ இப்படி சிப் பண்றது மூலியமா ஒரு ஒழுக்கத்த வந்து ஏற்படுத்தலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒழுக்கம், ஒரு ஒரு முறைய வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அப்பவும் பார்த்தீங்கன்னா, சில நாட்கள்லாம் சிப் பண்றதுக்கு வந்து மறந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் ஓரளவு டீசென்ட்டா வந்து சிப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சிப் பண்ணுவோம். என்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபண்ட சூஸ் பண்ணும்போது சரியா வந்து சூஸ் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல எது குரோத் குடுக்கும். ஸோ அதே மாரி சில நேரத்தில கன்சர்வேட்டிவா வந்து போகணுங்கிறதுக்காகவும் 2 ஃபண்ட சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ முக்கியமான ஒரு அப்டேட் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்னன்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து இப்ப இந்தியாவுக்கு வந்திருக்கிறதா ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு. எல்லா செய்தி சேனல்லயும் அதுதான் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதில கண்டிப்பா பலவிதமான விஷயங்கள் வந்து பேசப்படும். பாதுகாப்பு, ஆயுதம், அதுபோக நியூக்ளியர், அதுபோக இந்த ஃப்ளைட்டுக்கான அந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாரி பல விஷயங்கள இதில வந்து பேசப்படும். இன்னும் நமக்கு தெரியாத பல விஷயங்களும் இந்த இடத்துல வந்து பேசப்படலாம். ஆனா, இப்போ இந்த நம்ம ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடா என்ன ஒரு விஷயம் முக்கியமா இருக்குன்னு பார்த்தா, ஸோ இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தான் ஒரு பெரிய விஷயமா வந்து இருக்க போகுது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அதத்தான் வந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது, அதிகப்படியா நம்ம தான் ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆயில் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ வந்து நம்ம ரஷ்யால தொடர்ந்து வாங்கிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். அதோட வேல்யூ அரவுண்ட் ஒரு $65 பில்லியன் கிட்ட இருக்கு. ஆனா, ரஷ்யா நம்ம கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பொருட்களோட மதிப்பு வெறும் $5 பில்லியன் கிட்ட இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பெரிய அளவுக்கு டெஃபிசிட் இருக்கு. ஸோ இத வந்து இந்தியா கட் பண்ணும். இன்னும் பல ப்ராடக்ட்ஸ வந்து நம்ம ரஷ்யாக்கு ஏற்றுமதி பண்ணுவோம் அப்படிங்கிற மாரியான சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இத பற்றி நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மேபி இது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி நடந்ததுன்னா, கண்டிப்பா நம்ம ஊர் ஃபார்மா கம்பெனிஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்னா ஷேர் பிரைஸ்ல நான் சொல்லல. அவங்களுடைய ஃபினான்ஷியல் வைஸ் அண்ட் தென் அவங்களுடைய வருமானம் இன்னும் நல்ல ஒரு குரோத்த வந்து குடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுபோக மேனுஃபேக்சரிங் செக்டார் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ எனக்கு இந்த 2 செக்டார மட்டும் தான் இப்போதைக்கு வந்து மைண்ட்ல வந்த செக்டாரா இருக்கு. பட் இதையவே இன்னும் வந்து அதுவும் குறிப்பா மேனுஃபேக்சரிங் செக்டார் எல்லாம் இன்னும் பெரிய அளவுக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும். அப்படி பண்ணுனா மட்டும் தான் ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ பார்ப்போம் என்னென்ன நடக்குது, இதிலிருந்து என்ன அவுட்கம் வருதுங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது பயோகான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். இன்னைக்கு டேல பயோகான் வந்து கீழ விழுந்திருக்கு போல. ஸோ ஒரு 3, 4% வரைக்கான சரிவ சந்திச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பயோகான் வந்து அவங்களுடைய சப்சிடரியான பயோகான் பயாலஜிக்ஸ்ல வந்து முதலீடு பண்ண போறதா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா, ஸோ அந்த பயோகான் பயாலஜிக் வந்து ஆல்ரெடி சில பேருக்கு பங்குகள வித்திருப்பாங்க. அந்த பங்குகள வந்து திரும்ப பெறப்போறதா ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட் அமையப்போறது அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. பட் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்ப தான் போர்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ரூவல் கிடைக்குமாங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். பட் இந்த செய்திக்காக இந்த பங்கு கீழ விழுந்திருக்கு. ஆனா, நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ இப்ப இந்த அ பயோகான் என்ன பண்ண போறாங்கன்னா, ஆல்ரெடி வெளிய இருக்கக்கூடிய பங்குகள பயோகான் பயாலஜிக்ஸோட பங்குகள வாங்குறதுக்கான ஒரு முனைப்புல இருக்காங்கன்னா, பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கோ அப்படிங்கிற மாரி
ஒரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஏற்படுது. பட் அத பத்தி கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த பயோசிமிலரோட நியூஸ் வந்து தொடர்ந்து நல்ல ஹைப்ல தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பயோசிமிலர் கம்பெனிஸ், பயோசிமிலர் ப்ராடக்ட் லைனப் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு நல்ல பெனிஃபிட் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு அதிகமா இருக்கு. அந்த வகையில மேபி பயோகான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணலாம். பட் இருந்தாலும் பயோகான் வாங்கக்கூடிய ஒரு ரேட்ல இல்ல. நம்ம பாட்டுக்கு ஒரு ஃப்ளூக்ல அதாவது நம்ம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் சில விஷயங்கள. அந்த எக்ஸ்பெக்டேஷன வச்சு நம்ம வாங்கும்போது மேபி பொய்யா போறதுக்கான சான்சஸும் இருக்கு. அதனால இந்த இடத்துல அவசரப்பட்டு முடிவெடுக்க முடியாது. ஸோ தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லூபின் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த பயோசிமிலர் ரிலேட்டட் ஒரு அப்டேட் தான். ஸோ யுஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கூட சேர்ந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ண போறதா இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வந்து குடுக்க போறாங்க. ஸோ அத பார்த்தீங்கன்னா, இந்த வளரும் பயாலஜிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அத வந்து மார்க்கெட்டிங் பண்ண போறதா, விற்பனை பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக இவங்களுக்கு லைசென்ஸ் ஃபீ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் இந்த லூபினுக்கு வந்து கிடைக்கும்னு ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த அம்லோபெக் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு. ஸோ இந்த ட்ரக்க தான் வந்து லூபின் பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் பண்ணி இந்த நிறுவனத்துக்கு சப்ளை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது லூபின பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். இந்த ட்ரக்கு இந்த கீமோதெரபி எடுக்கக்கூடியவர்களுக்கு அ எடுத்தது பிறகு இந்த ஏதாச்சும் இந்த காய்ச்சல் மாரி வருமாமா. அதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ட்ரக் எடுக்கறதுக்கு முன்னாடியே எடுத்ததுக்கு அப்புறமா பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரக்கு. பட் இந்த ட்ரக்கோட பேட்டன்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து எக்ஸ்பைரி ஆயிருச்சு. நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். 22ன்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல கிட்டத்தட்ட ஒரு $4.7 பில்லியன் வரைக்கும் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு. பட் இப்ப இருக்கக்கூடிய இந்த பிராண்டட் ட்ரக் பார்க்கும்போது, ஒரு $880 மில்லியன் கிட்ட வந்து ரெவென்யூ பண்ணிட்டு இருக்கு. பிராண்டட் ட்ரக்கே இன்னும் வந்து இந்த அளவுக்கு ரெவென்யூவ ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பயோசிமிலர்ல நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். பட் இன்னும் இதையும் வந்து ஃபுல்லா செக் பண்ணல. மேபி இது நம்ம கம்பெனியா இருந்ததுன்னா, அதாவது நான் முதலீடு பண்ண பங்கா இருந்ததுன்னா, டெஃபினட்டா கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து இதிலருந்து என்ன வருமானம் வரும் அப்படிங்கிறத பத்தி இன்னும் வந்து நம்ம செக் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு நம்ம போ வேண்டாம். ஒரு செய்தியா வந்து எடுத்துக்குவோம். மேபி என்னைக்காச்சும் ஒரு சூழ்நிலையில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா, அப்போ பிரிச்சு மேயறதுக்கு நமக்கு இது டெஃபினட்டா உதவிகரமா இருக்கும். அடுத்தது ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் பார்த்தீங்கன்னா, இந்த ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ்ல உங்களுடைய பங்குகள உயர்த்தி இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. 5% மேல 5.22% இப்போ ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஓன் பண்றதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்இண்ட் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். இன்னைக்கு டேல இண்டஸ்இண்ட் பேங்க் ஓரளவு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருந்தது. என்னடா அப்படின்ட்டு நம்ம போய் தேடி பார்த்தோம்னா, இண்டஸ்இண்ட் பேங்கோட ப்ரமோட்டர் இந்த ஐஏஎச்எல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர வந்து நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி ஒரு செய்தி வந்திருக்கு. ஏதாவது மைனாரிட்டி ஸ்டேக்க வந்து நீங்க இண்டஸ்இண்ட் பேங்க்ல வாங்கி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா மாறிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு செய்தி வந்திருக்கு. பட் இதுக்கு வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து மறுப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட ப்ரமோட்டர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. பட் என்ன கணக்கு அப்படின்ட்டு தெரியல. பட் இப்படி வந்து வ ஒரு செய்தி வருவது பார்த்தீங்கன்னா, அதாவது வாண்டடா வேற ஏதாச்சும் ஒரு புது ஆட்கள பேங்க்குக்குள்ள இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்காங்களா? அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. இத காரணம் காட்டி தான் இன்னைக்கு பங்குச் சந்தையிலயும் இத ஏத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. இப்போ மேபி இது இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நான் ஆஃப்டர்நூனே உங்க கூட டிஸ்கஸ் பண்ணேன். மேபி ஒரு ஏற்றத்த குடுத்ததுன்னா, கண்டிப்பா என்னோட பொசிஷன பெரிய அளவுக்கு வந்து நான் கட் பண்ணுவேன். ப்ராஃபிட்ட மட்டும் ரன் பண்ணலாங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். ஏன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிளான நானே வந்து கடைபிடிக்கல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒண்ணு. பட் நான் முதலீடு பண்ணது கொஞ்சம் அதிகமாவே வந்து பண்ணிட்டேன். அந்த மாரி வந்து தயவு செஞ்சு வந்து பண்ணவே கூடாது. மேபி இது வெற்றிய வந்து குடுக்கலாம். பெரிய வெற்றிய கூட குடுக்கலாம். ஆனா, நம்ம என்ன பிளான் படி போனோமோ, அந்த பிளான பக்காவா வந்து நம்ம பண்ணணும். அதுல ஏதாச்சும் பிசறு தட்டுச்சுன்னா, மொத்தமா கொலாப்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாமே வந்து மைண்ட் கேம் தான். நீங்க கொஞ்சம் உங்க சக்திக்கு மீறி உள்ள போம்போது